ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளைகளை, என் செல்ல குழந்தைகளை, நாளை 12ஆம் தேதி, நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி மங்கள செய்தியோடு நிச்சயமாக நல்லதொரு செய்தியை கேட்டு நீ கேட்பாய் என் செல்லமே. இப்பொழுது நீ ஆனந்தமாக தூங்கு. என்று நான் காலையிலிருந்து உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் செல்ல பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு பதற்றம்? உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களும் சரியாக நடக்கவில்லையே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக, எந்த ஒரு சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறதே. எதுவும் நீ பார்த்தபடி நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இப்படியே போனால் என்ன ஆகுமோ என்ற பயமும் உன்னை தொற்று கொண்டது. நடப்பது எதுவுமே உனக்கு புரியவில்லை தானே? ஏன் இத்தனை குழப்பங்கள் உன் மனதில்? இந்த முருகப்பெருமான் நான் உன்னுள் நிறைந்திருக்கும் போது யாரால் உன்னை என்ன செய்ய முடியும்? சற்று அதை யோசனை பண்ணவில்லாமல் இருக்கிறாய். உன்னை சுற்றி உனக்கு எதிரானது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சதிகளும் நடக்கிறது. ஆனால் நீ ஒன்றை மறந்து விட்டாய். மனிதர்கள் எத்தனை சதிகள் செய்தாலும் அதற்கு முடிவு என்பது என் கையில்தான் உள்ளது. மனிதர்களால் நிகழ்வுகளை செய்துவிட முடியும். ஆனால் அந்த நிகழ்வுகளுக்கான முடிவினையும் தீர்ப்பினையும் இந்த முருகப்பெருமானால் மட்டுமே தான் தர முடியும். அதை நீ மறந்து விட்டாய். உன்னுடைய புறக்கண்ணுக்கு உன்னை சுற்றி நடப்பவை எல்லாம் தவறாக நடப்பது போல தெரியலாம். ஆனால் இப்போது நடக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாகத்தான் மாற்ற எனக்கு ஒரு நொடி போதுமே. அதையெல்லாம் நிச்சயம் உனக்கு சாதகமாகத்தான் மாற்றத்தான் நிச்சயமாக மாற்றப் போகிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு சில விஷயங்களை உனக்கு உணர்த்தியாக வேண்டும். ஒரு சில மனிதர்களின் சுயரூபத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை பாடத்தை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டுள்ளேன். இந்த நிகழ்வுகள் பார்க்கும் பொழுதுதான் யார் நல்ல மனிதர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என நீ பிரித்து வைத்து விடுவாய். ஆகவே எந்த ஒரு நிகழ்வுக்கும் 2 கண்ணோட்டம் உள்ளது. மனிதனின் கண்ணோட்டம் வேறு, தெய்வத்தின் கண்ணோட்டம் வேறு. இப்போது நடப்பது எல்லாம் உன்னை பொறுத்தவரை தவறாக இருக்கலாம். ஆனால் 100% சரியாகத்தான் நடக்கிறது. உன் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்கிறேன். எனவே எந்தவித பயமும் இன்றி இப்போது நீ செல்லும் பாதையில் நம்பிக்கையுடனும் தைரியமாகவும் சென்று கொண்டே இரு. பிறகு பார், உனக்கான நல்லதொரு நிகழ்வுகள் உன் மனம் மகிழ்ச்சியாக வேண்டும் என்பதுதான் இந்த முருகப்பெருமானின் கணக்கு. நீ நிச்சயமாக நடக்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். இன்றைய விடியல் நாளைய விடியல் உனக்காகத்தான் இருக்கும். நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. உன் கவலைகளை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பு. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்தை விட பெரிதாக இருக்கிறதல்லவா? உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன் வாழ்க்கையை கரைத்து கொண்டிருக்கும் உன்னை நான் நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனைகள், நிராகரிப்பு, வேலையில் பளு, மன உளைச்சல் என நீ படும் கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள். எப்போதும் உன் விருப்பப்படியே செய். இனி அவர்களை பற்றி கவலைப்படாது. என்றும் அவர்கள் உன்னிடம் கைகட்டி வாங்க வைத்திருப்பேனே தவிர நீ அவர்களின் வாசலை நிற்கும்படி உன்னை வைத்திருக்க மாட்டேன். கவலைப்படாதே. உன்னை தேடி அவர்களை வர வைக்கிறேன். என்னை நம்பு. உன்னை தேடி வெற்றியும் நிம்மதியும் வரும். உனது அனைத்து துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு நீங்க போகிறது என் செல்ல பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சுபிட்சம் நிச்சயமாக பெறுவாய். உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற வேண்டியது உன் அப்பாவின் பொறுப்பல்லவா? உன் மனபாரத்தை என் காலடியில் வைத்துவிடு. அதை நான் பார்த்து கொள்கிறேன். மகிழ்ச்சியாக புன்னகையுடன் வாழ கற்றுக்கொள். யாம் இருக்க பயம் ஏன் என் செல்லமே? தைரியமாக உன்னுடைய செயல்களையும் அன்றாட நிகழ்வுகளையும் பார்த்து பயப்படாமல் நீ உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. நான் அதை இலகுவாக ஆக்கி உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாக செய்து கொடுக்க உன் முருகப்பெருமான் உன் பின்னால் இருந்து உனக்கு
அருள் பாலிப்பேன், கவலைப்படாதே. அதைத்தான் உன் முருகப்பெருமான் சொல்கிறேன். என்ன தெரியுமா? நீ இழந்ததையெல்லாம் பெரும் வாய்ப்பு நாளைய விடியல் உள்ளது என்ற நம்பிக்கையோடு எழுந்திரு. நாளை நேர்மறையான எண்ணம்தான் நம்மை முன்னோக்கி நகர்த்தி சொல்லும். எதிர்மறை எண்ணங்கள் இருக்கவே கூடாது ஒருபோதும். கவலைப்படாதே. நீ இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுக்கத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் வர காத்திருக்கிறேன். புறப்பட்டு விட்டேன். நீ என்னிடம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறத் தொடங்க தயாராகிவிட்டது. நீ என்னிடம் அடிக்கடி என்ன கேட்கிறாய்? முருகா, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றதா? மற்றவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், ஆனால் நான் மட்டும் ஏதாவது ஒரு வழியை சுமந்து கொண்டுதானே இருக்கின்றேன். எனக்கு நிம்மதி இல்லை, சிரிப்பு இல்லை, கவலைகள் மட்டும் அதிகமாகி கொண்டே இருக்கின்றதானே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. வெகு சீக்கிரம் உனக்கு நல்ல வழிகள் பிறக்கும். போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உனக்கு சாதனையாகத்தான் இருக்கும். என் செல்ல பிள்ளையே, இனி நிம்மதியுடன் வாழப்போகிறாய். இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப்போகிறாய். தைரியமாக இரு. ஏனென்றால் ஜெயிக்க பிறக்கிறாய். ஜெயிக்க பிறந்தால்தான் நீ ராஜயோகத்தில் நாளை பொழுது உனக்கு விடியப் போகிறது. உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் தேடி ஓடி வருவார்கள். ஆம், நீண்ட காலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளையும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் அடையப் போகிறாய். நீ அனைத்திலும் இருந்தும் விடுபடப் போகிறாய். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடப் போகிறாய். அதற்கு இந்த முருகப்பெருமான் அருள்பாலிப்பேன். கவலைப்படாதே, மனம் தளராதே, காத்திரு, பொறுமையாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். பிறகு வார், மகிழ்ச்சியில் துள்ளி துள்ளி விளையாடப் போகிறாய். உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் காப்பேன். இது தெரியாமல் ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் மீட்டுத் தரப்போகிறேன். யாருக்கும் நீ பயந்து வாழ அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் பிள்ளையான உன்னை ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் கைவிட்டதில்லை. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பெற்ற பிள்ளையை யாராவது மறப்பார்களா? உன்னை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு இல்லை. உன் அன்பிற்காக நானும் ஏங்கித்தான் இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு இந்த மனதில் குழப்பம்? இதோ உன் எண்ணங்கள் அனைத்தும் நான் அறிவேன். என் பாதங்களில் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். இருள் இருக்கின்றேன் என்று மட்டும் நினைக்காதே. நாளைய விடியலே உனக்கானதுதான். ஆம், இருளுமே விடியலை நோக்கித்தான் செல்கிறது. பயப்படாதே, தைரியமாக இரு. வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி தேவை என்றால் உனக்கு உதவியவர்களுக்கு அன்பையும் நன்றியும் வெளிப்படுத்து. கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, சூழ்நிலைகள், அணுகுமுறைகள், விடாமுயற்சி, பொறுமை, கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை, இவையெல்லாம் உன் வெற்றிக்கான படிகள். ஆகவே நீ செல்லும் பாதையில் காலம் ஒன்று வரும். நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும். உன்னோடு பயணித்தவர்கள் திடீரென வழிமாறுவார்கள், தடம் மாறுவார்கள். நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும் போது மரண வழியை உன் மனம் அனுபவிக்கும். ஆகவே அதையெல்லாம் பொருட்படுத்தாது உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு காத்திரு. நான் சொல்லும் வாக்கினை உனக்கான நல்லதொரு மங்கள செய்தி நிச்சயமாக நாளை பொழுது நிச்சயமாக கேட்பாய். அதுவரை இன்று நிம்மதியாக தூங்கு. உன் முருகப்பெருமானின் அருளோடு ஆசியோடு நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.